மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நம்ம கலரிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அகாடமி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அகாடமின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அகாடமி சர்டிஃபிகேட் அண்ட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. இது அவங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்போவுமே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அகாடமி சர்டிஃபிகேட்டை அவ்வளோ அதிகம் வேல்யூ பண்ணுறீங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை ரொம்ப வேல்யூ பண்ணுறதே இல்லை. சொல்லப்போனால் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து அகாடமி சர்டிஃபிகேட்டை விட 1000 மடங்கு வேல்யூ அதிகம். இது நீங்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணால் போதும். தியரி, வைவா, ப்ராக்டிக்கல் இது 3மே இருக்கும். எப்படிங்க நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஒரு எலிஜிபிலிட்டி கொடுக்குறப்போ அது எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கான கவலை நீங்கள் விட்டுருங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். நம்மளோட கலரிஸ்ட் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தி பெஸ்ட்டாக ட்ரைனிங் ஆகிட்டு போவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நாங்கள் கலரிஸ்ட் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாங்கள்லாம் எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதுறதுக்காக அகாடமிக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு கலரிஸ்ட்லேருந்து கொடுக்குற சர்டிஃபிகேட் தாண்டி கவர்மெண்ட் சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுக்குறதால ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு நாங்கள் வேறு எதனா கூட எங்கள் கெரியருக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றது. மேம் அது எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த டேவை கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கண்டக்ட் பண்ணி எங்களை எக்ஸாம் எழுத வச்சு கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வைவா, தியரி, ப்ராக்டிக்கல்லாம் இருக்குன்றப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணக்கப்புறம் ஓகே நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா நிறைய கற்றுக்கிட்டோம் போல், அதனால் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு சொல்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. அப்புறம் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டான எங்களுக்கு இவங்க இப்போ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டான ஒன்றா இருக்குது. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எல்லா கொஸ்டினுக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் தான் நல்லா படிச்சிருக்கேனா இல்லை எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தான் அவங்க கேட்குறாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ரொம்பவுமே பெஸ்ட்டு கொடுத்தா மாதிரி ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. நான் 12th வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். மேம் சொன்னாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃப்யூச்சருக்கும் சரி, எங்கே போனாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ மேம். எஸ், இனிமே என்னோட கலரிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது சொல்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்.